இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எழுந்திரு லக்ஷ்மி, எழுந்திரு. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, நீ என்ன இங்க இருக்க? நீ இங்க இருக்கனா அப்ப அங்க இருக்கிறது யாரு? என் தங்கச்சி ஷாலினி. ஷாலினி எதுக்கு? அம்மா, என்ன நடக்குதுங்க? இந்த சிட்டில மித்ரானா பொண்ணுங்கெல்லாம் கியூல நிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நீயா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் தான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். இதான் நடந்தது. தங்கச்சியே உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காளா? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க மணமேடைக்கு போலாம். அவங்க யாரு, அவங்க உண்மையான முகம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். வேண்டாங்க. அப்படி பண்ணா மித்ராவோட என்னோட கல்யாணம் என்ன நடக்கும்? அப்புறம் மித்ராவோட அம்மா அப்பா என் தங்கச்சி ஷாலினிய சும்மா விட மாட்டாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. என்னோட சித்தி சித்தப்பாக்கு எந்த ஒரு கலங்கமும் ஏற்படக்கூடாது. அவங்களுக்கு தலைகுனிவு ஏற்படக்கூடாது. இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கணும். எப்படி? ஓகே ராதா, நீ போய் பவரை ஆஃப் பண்ணு. லக்ஷ்மி, நீ ஏன் கூட வா. அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம்பா? ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா ஆன் பண்ணி தொலைங்க. தம்பி, கொஞ்சம் சொல்லேன்பா. டேய் விவேக், ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளு. இப்ப புரிஞ்சுதா? கரண்ட் போன 2 நிமிஷத்துல இவ்ளோ பண்ணிட்டீங்களா? வேற வழி இல்லல்ல. லக்ஷ்மியோட வாழ்க்கைய நீ நாசமாக்கணும்னு நினைச்ச. ஆனா நாங்க அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சோம். தப்பு பண்ணிட்டேங்க. இந்த விஷயத்த ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். உங்களை மாதிரி நன்றியை மறக்கிறவங்க நாங்க இல்ல. லக்ஷ்மி உங்களை பெத்த தாய் மாதிரி நினைக்கிறா. நீங்க இவ்ளோ பண்ணியும் உங்களோட மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவ கெஞ்சி. நீங்க தான் பக்கத்துல இருந்து இதை எல்லாத்தையும் பண்ணீங்கன்றது அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நீங்க தப்பிச்சிட்டீங்க. இன்னொரு முறை லக்ஷ்மி விஷயத்துல இப்படி பண்ணீங்க, அப்புறம் நீங்க இந்த ஊர்லயே இருக்க முடியாது. ஜாக்கிரதை.